Queen Jhansi. வெல்கம் டு த கிங்டம் ஆஃப் குயின் ஜான்சி. இப்ப நம்ம சுவையான இறால் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளேட்ல 1/2 கிலோ இறால் நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். சிலருக்கு நன்னீர் இறால் பிடிக்கும், சிலருக்கு உப்பு நீர் இறால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த இறால் பிடிக்குதோ அந்த இறால் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சுத்தமா கிளீன் பண்ணிக்கிங்க. இறால் கிளீன் பண்ண தெரியலன்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இனி நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். நீங்க கடாயிலையும் செய்யலாம், குக்கர்லயும் செய்யலாம், உங்க இஷ்டம் தான். பட் குக்கர்ல விசில் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த ரப்பர் தன்மை இருக்காது, சோ இறாலோட ஃபுல் டேஸ்ட் கிடைக்காது. அதனால கடாயில செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் டேஸ்ட் கிடைக்கும். இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ கழுவி வச்ச இறாலை சேர்க்கிறேன். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரான் ஃப்ரை ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அடுத்ததா இதுல நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அதிகமா உப்பு சேர்க்கல, ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லயே உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வதக்கிக்கலாம். இப்ப இதுல நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நான் இறால முழுசா போட்டிருக்கேன். ரொம்ப பெருசா இருந்தா நம்ம கட் பண்ணி கூட போடலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இத நான் மூடி வைக்கிறேன். சும்மா சாதா மூடி தான் போட்டு மூடி வைக்கிறேன். ஏதாவது ஒரு மூடியை போட்டு இப்படி கடாயில மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா நல்லா கொதிச்ச பின்னால சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் இறால் வேகிறத பொறுத்து விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இல்ல குக்கர்ல மூடி போட்டு வேக வச்சோம்னா ஒரு விசில் விட்டு சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணி நல்லா ஆவி அடங்கின பின்னால திறந்தா போதும். ரப்பர் தன்மை தான் அதோடைய ருசியே. அதனால ரொம்ப ஓவரா வெந்துருச்சுன்னா அந்த ரப்பர் தன்மை மாறிடும். மாறிச்சுன்னா அந்த இறாலோடைய ஒரிஜினல் டேஸ்ட் வராது. அதனால நம்ம இப்படியே மூடி வச்சு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா சுண்ண பின்னால நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமா வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்க ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேலியோ ஃப்ரெண்ட்லி டிஷ். ஏன்னா பேலியோக்கு நம்ம இறால் சாப்பிடலாம். அதனால பேலியோக்காரங்க தாராளமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. Please like, share and subscribe.